ஹலோ வணக்கம். நவடேஸ் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதை பார்க்குறோம் ரைட்டா. ஆனால் அது பிகினிங் ஸ்டேஜாக இருந்தால் நிறைய பேரை ஈஸியாக காப்பாற்ற முடியும் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னும் அவனுக்கு கான்ஷியஸ் இருக்குது ஆனால் செஸ்ட் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக்குன்னு உங்களுக்கு சஸ்பிஷன் வந்ததுன்னா இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். கூடிய வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு ஆம்புலன்ஸ்லேயும் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க. அது உள்ளேயே அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ரைட்டா. அண்ட் போயிட்டே இருக்கும்போதே அந்த பேஷண்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக காஃப் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லணும், இருமிக்கிட்டே இருக்கணும். அந்த இருமும் போது நிறைய ஆக்சிஜனும் உள்ளே போகும், ஹார்ட்டும் விரிவடைஞ்சு சுருங்கும். அப்படி இல்லாமல் அன்கான்ஷியஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா அவர் இன்னும் பல்ஸ் எல்லாம் இருக்குன்னாக்கா இம்மிடியேட்டாக சிபிஆர்னு சொல்கிற ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும். அதாவது ஹார்ட்டுக்கு ஒரு மசாஜ், கார்டியாக் மசாஜ் கொடுக்கணும். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷரில் அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாய் முடிய நம்ம வாய் வச்சு ஊதணும். அப்போ அந்த லங்ஸ் விரிவடையும். ஸோ இந்த ரெஸ்பிரேஷனும் ஹார்ட் பம்பிங்கும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்கள சீக்கிரம் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு காப்பாற்றிடலாம். ஸோ இந்த 2 ஃபர்ஸ்ட் எய்டு எவ்ரிபடி ஷுட் நோ ரைட்டுங்களா.